சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 30/7/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க, இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். 2 தீவனங்களுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க. கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய வாகனத்தில் தீவனம் வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ உங்கள் இடத்துல டெலிவரியோட 550ங்க. ட்ரை தீவனம் 45 கிலோ உங்கள் இடத்துல டெலிவரியோட 1100 ரூபாய்ங்க. ஈரப்பதமிக்க தீவனத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 6 பொருட்கள் கலந்து வருதுங்க. வர தீவனத்தில் 18 பொருட்கள் கலந்து வருது. அதில் புரோட்டீன் பவுடர், கால்சியம் பவுடருங்க, தாது உப்பு கலவைங்க, பருத்தி கொட்டைங்க, புண்ணாக்கு, பொட்டு வகைகள் எல்லாமே பல்வரைசர் போட்டு அரைச்சி தவிடு மாதிரியே வந்துடுதுங்க. 2 விதமான தீவனங்களையுமே நீங்கள் மாடுகளுக்கு கொடுத்து பார்க்கலாமுங்க. எல்லா விதமான கால்நடைகளுக்குமே இதை பயன்படுத்தலாமுங்க. அது தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் செவலை கிடாரி கன்றுகள்ங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தம்ங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால்கள் தெளிவாக இருக்குதுங்க. 2 கன்றுகளுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க. வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மாதம் வயசுங்க. செவலை கிடாரி கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் வயதுங்க. ஜோடியாக காங்கேயத்தில் செவலையும் மயிலையும் கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 கன்றுகளையும் தேர்வு செய்யலாமுங்க. அதுவும் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்றுகளை வாங்கலாமுங்க. இந்த 2 கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 15 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காரி கிடாரிங்க. 15 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, 8 பால்கள் தெளிவாக இருக்குது, மூக்கும் குத்தி இருக்குதுங்க. நல்ல தரமான கிடாரிங்க. காங்கேயத்தில் காரி செவலை அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மயிலை வந்து பொதுவாகவே மாடுகள் வந்து ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. காரி செவலை வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு விற்பனைக்கு வரும் பொழுது அதிக விலையில் விற்பனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து மந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. கூறுவாரான கிடாரிகள் நல்ல தரமான காங்கேயத்தில் செவலையிலையும் மயிலையிலையும் எண்ணிக்கை ரொம்ப குறைவு தானுங்க. 15 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, திமிழ் அமைப்போடு இருக்குது, வயிறு தொங்கல் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குது, மூக்கு அருகில் மூக்கு தெளிவாக குத்தி இருக்குதுங்க. தரமான காங்கேயம் கிடாரி நல்ல முகக்கூறில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாமுங்க. மாடுகள் வாங்குறவங்க நம்ம சொல்கிற வீடியோ பதிவில் சொல்கிற விளக்கத்தை முழுமையாக கேட்டுக்குங்க. ஒரு 2 நிமிடம் நம்ம சொல்கிறோம். ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு நீங்கள் வெளியூர்கள்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. அப்போ தான் மாடோ கண்ணோ நாங்கள் வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கேட்கும் பட்சத்தில் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஏற்றி போகும்போது வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது நம்மளால் மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. தரமான காங்கேயம் மயிலை காரி கிடாரி விற்பனை விலை 21,000. சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்டுட்டு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க. 2மே சுழி சுத்தமான கன்றுகள். கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, 2மே கூறுவாரான கன்றுகள். வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு 6 மாதம் ஆகுதுங்க. இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு 8 மாதம் ஆகுது. 2மே நல்ல தரமான கன்றுகள். காங்கேயத்தில் ஜோடி கிடாரி கன்றுகள் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 2 கன்றுகளையும் தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். 6 மாதம் மற்றும் 8 மாதமான காங்கேயம் ஜோடி மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வளர்ப்புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக குறைப்பழுது இல்லாமல் 8 பால் பல்லோட தெளிவாக வேணும்னா இதை வாங்கிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறோம்.
கயிறு மாற்றி கொடுக்குறோம். வண்டி ஏற்றும் போது தேவையான எல்லா கயிறுகளுமே புதுசு போட்டு அனுப்புகிறோங்க. அதனால் நம்மகிட்ட மாடுகள் கன்றுகள் வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துக்கு குடல் புழு நீக்கம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு 6 மாதம் வரைக்கும் மாற்றுற மாதிரி வராதுங்க. எல்லாமே வந்து நம்ம குவாலிட்டியாக தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பழைய வர்க்க காங்கேயம் மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் கறவை வருங்க. காங்கேயத்தில் பழைய வர்க்க மயிலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல திருவும்பு அமைப்பில் தரமான காலக்கண்ணோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாமுங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியுங்க. இந்த மாதிரியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து பழைய வர்க்க மாடுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான திருவும்பு அமைப்பு வரும். நல்ல பெருங்கூட்டு மாடுகளாக இருக்கும். வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும். நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கும். கன்றுகளும் பார்த்திங்கன்னா நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகி நாம் பார்க்கும்போதும் நல்ல தரத்தில் பெருங்கூட்டு கன்றுகளாக என்ன பயன்பாட்டுக்கு வேணுமோ அந்த பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்துகிற மாதிரி வருங்க. தரமான காங்கேயம் மயிலை மாடு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 2 சாயங்காலம் 1.5 கறவை வரும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம். இந்த 4ஆம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் பழைய வர்க்கத்தில் நல்ல கண்ணோட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்று மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க. காலையில் பால் கறக்கிற நேரம் 6:30லேருந்து 7:30க்குள்ளே கறப்போம். மாலை வந்து 3:30லேருந்து 4:30க்குள்ளே பால் கறக்கிறோமுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் மாலை நேரம் வந்து 5 மணிக்கு மேலே கொசுக்கள் வந்துடும். அப்போ மாடுகள் வந்து நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலையில் எப்பவுமே 6 மணிக்கு முன்னாடி கறக்கிறது தான் சிறந்த வழிமுறைங்க. ஏன்னா வந்து வெளிச்சம் வராதுக்கு முன்னாடி கொசுக்களுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம கறக்கும் போதும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்கலாமுங்க. பால் கறந்து பார்க்க வர்றவங்களுக்கான வசதிக்கு ஏற்ப 6:30லேருந்து 7:30 நம்ம கறக்கிறோம். ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வந்து கறந்து பார்த்தே கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து வட இந்திய மாடுங்க. நிறை செனைங்க. இன்னும் வந்து ஒரு அதிகபட்சம் 1 வாரத்தில் கன்று ஈனிரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 3 கறவை வரும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. லோக்கல் மாடுங்க. லோக்கல்லேயும் 2 ஈத்தாக இருந்து இப்போ 3வது ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க. 3வது ஈத்து கன்று போட போகுதுங்க. பல்லு கடை முளைப்புங்க. நல்ல குணவனமான மாடு. ஒரு 6.5 லிட்டர் பால் கறவை இருக்கும். சுழி சுத்தமாக இருக்குது. நாட்டு கன்று போடுங்க. அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோங்க. மாற்றம் வந்தால் வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க. பால் வந்து நல்ல திடமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 லிட்டர் பால் நாட்டு மாட்டு பால் உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுது. கால் அணைக்காத மாடாக இளம் பொருளாக பெண்கள் பிடிக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். மற்ற தகவல்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம்.
கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணு, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க. பிரீடு குவாலிட்டியில் நல்ல தரத்தில் தெளிவான கண்ணு வேணும்னா இது வந்து குட்டை இன கிடாரி கண்ணுங்க. ஒரு குட்டை மாட்டுக்கு பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணு. வளர்ப்புக்கு வேணும், மற்ற மாட்டில் ஏதாவது ஒரு 2 மாதம் 1 மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். நல்ல தரமான கண்ணு, கிடாரி கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். குறா கண்ணு, கிடாரி கண்ணு, குட்டை கண்ணு, ஒரு குட்டை மாட்டுக்கு, குறா மாட்டுக்கு பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறவங்க. நன்றி, வணக்கம்ங்க.